ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6, தக்காளி ஒரு பாதி, கருவேப்பிலை ஒரு 5-6 இலை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், லெமன் ஒரு 1/2. நான் வந்து ஒரு 4 பீஸ் தான் வச்சுருக்கேன், இதுக்கு தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதில் பாதி போட்டால் போதும். ரெட் சில்லி பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டே ஊறிட்டு இருக்கும். குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இது நல்லா 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இது மேலே கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். தோசைக்கல் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் இது மேலேயே வச்சுருங்க. நீங்களும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து போட்டு பாருங்கள். தவாவில் நிறைய எண்ணெய் ஊற்றி போடுறத விட இது என்னமோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய எண்ணெய் ஊற்றி போடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை ஆகட்டும். ஒன் சைடு ஃபுல்லாக அந்த ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ அந்த சைடு ஃபுல்லாக குக் ஆகட்டும். இந்த சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு கல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு ஹீட் அப்படியே இருக்கும். இப்படியே வச்சு கூட ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஹீட் இதில் இருக்கும். அப்புறமா சாப்பிட்றப்ப சூடாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை எடுத்துடலாம். டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த லெமனை வந்து கொஞ்சோண்டு புளிஞ்சு விட்டுக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.